வணக்கம் 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 அன்பு நண்பர்களும் உங்கள் அன்பிற்குரிய ஏகேஜி சித்தார்த்த பெண்மணியும். இன்னைக்கு மே 1 2024. இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு திருநாள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி. மேஷ ராசியில் பார்த்தீங்கன்னா இருந்து ரிஷப ராசிக்கு குரு இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா இடம் பெயர்ந்தாருங்களே. கரெக்டாக மதியம் 1:13 பார்த்தீங்கன்னா இடம் பெயர்ந்தாரு. 6 மணிக்கு அப்புறம் தான் ஈவினிங் 6 மணிக்கு அப்புறம் தான் அந்த இடம் பெயர்ந்தார். இல்லை, இப்போ புதுசாக ஒருத்தர் பதவி பார்த்தீங்கன்னா ஏற்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பதவி ஏற்கும்போது அவருக்கு உண்டான அதிகாரங்களை கொடுப்பாங்கல்ல, அது எல்லாமே ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா அவர் கையிலேயே கிடைச்சிச்சிங்களே. ஸோ அந்த அற்புதமான ஒரு திருநாளை முன்னிட்டு என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருகமச்சான தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அருமையான பார்த்தோன்னா ஒரு தரிசனம். இன்னைக்கு கோயிலில் பார்த்தோன்னா நான் இத்தனை வருஷமா நடக்காத ஒரு சில இன்சிடென்ட் பார்த்தோன்னா நடந்துச்சு. அதனால தான் போகும்போதும் என்னால் வீடியோ கூட பார்த்தோன்னா போட முடியலைங்களே. என்ன காரணம் அப்படின்னா, அவ்வளோ ஃப்ரெஷர், அவ்வளோ டென்ஷனு, அவ்வளோ பார்த்தோன்னா இதோடு போனேன். எப்போவுமே இப்படிலாம் பார்த்தோன்னா இருந்தது கிடையாது. ஏதாவது நடக்கும், ஆனால் இந்த அளவுக்குலாம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் சில விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா நடக்கவே நடக்காது. அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு மருதமலையில் பார்த்தோன்னா 2 உயிர்கள், அம்மாவும் பிள்ளையும் பார்த்தோன்னா நான் காப்பாற்றி இருக்கீங்களே என்னுடைய முருக மச்சானுடைய பார்த்தோன்னா அருளால். ஸோ அவன் சொல்லி பார்த்தோன்னா இன்னைக்கு 2 உயிர்களை பார்த்தோன்னா காப்பாற்றிருக்கேன். இல்லை அப்படின்னா கட்டாயம் பார்த்தோன்னா மருதமலையில பார்த்தோன்னா அவங்க இறந்துட்டு இருப்பாங்களே, 100% இறந்துட்டு பார்த்தோன்னா இருப்பாங்களே. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு பார்த்தோன்னா இன்னைக்கு நடந்துச்சுங்களோ. அவ்வளோ சந்தோஷம் எனக்கு, மற்றற்ற பார்த்தோன்னா மகிழ்ச்சி. நான் எப்போதும் போல கோயிலுக்கு பார்த்தோன்னா கிளம்பியாச்சு. 6 மணிக்கு பார்த்தோன்னா அங்கே தேருங்களே. 6 மணிக்கெலாம் நான் எப்பவுமே அங்கே இருந்துருவேன். ஒரு 5-5:30 அந்த மாதிரி பார்த்தோன்னா கிளம்புனா அப்படியே டேரெக்டாக கிளம்பி போயிடுவேங்களே. போயிட்டு தேரை பார்த்தோன்னா பார்த்துட்டு தேரை பார்த்தோன்னா இழுத்துட்டு தேரை சுற்றி பார்த்தோன்னா சேஃப்டிக்காக பார்த்தோன்னா எல்லாரையும் பார்த்தோன்னா அலாட் பண்ணிவிட்டு எல்லாரையும் தரிசனம் பண்ணுற தேவையான எல்லா சூழ்நிலைகளும், தேரை பார்த்து தரிசனம் பண்ணுற தேவையான எல்லா சூழ்நிலைகளும் பார்த்தோன்னா உருவாக்கி பார்த்தோன்னா கொடுத்துட்டு, நான் கோயில் ஸ்டாஃப் பார்த்தோன்னா கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. என் பொசிஷனுக்கு நான் போயிட்டு இதெல்லாம் இறங்கி பண்ணணுன்ற அவசியம் நெசசரி கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, நானும் சாமி கும்பிட தானே பார்த்தோன்னா வந்தேன், நான் யார் தெரியுமா அப்படின்னு போய் நிற்கலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி பார்த்தோன்னா அது ஏன் கோயில், ஏன் மதம், எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோன்னா அவன் ஏன் மச்சான். ஸோ என் கோயிலுக்கு பார்த்தோன்னா வரவங்க, என் மச்சானை பார்க்க பார்த்தோன்னா வரவங்க, என் மதத்தை நம்பி பார்த்தோன்னா வரவங்க திருப்தியாக போகணும், எந்த வித மன சங்கடமும் பார்த்தோன்னா இல்லாமல் போகணும் அப்படின்றதுக்காக தான் ஏற்கனவே டிராஃபிக்லாம் கிளியர் பண்ணி பார்த்தோன்னா விட்டுருக்கீங்களா. எல்லா வேலைகளும் பார்த்தோன்னா பார்த்துருக்கேன். என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா வேலைகளும் பார்த்தோன்னா கோயிலுக்கு தேவையான எல்லா வேலைகளும் பார்த்தோன்னா பார்த்துருக்கீங்களே. அதே மாதிரி தான் பார்த்தோன்னா இன்னைக்கு 6 மணிக்கு ஈர்க்க பார்த்தோன்னா அந்த தேரை இழுக்கணும். 6 மணிக்கு பார்த்தோன்னா தேரை இழுக்கவே இல்லை. தேர் இழுத்தது பார்த்தோன்னா 6:25 தான் பார்த்தோன்னா தேரையே இழுத்தாங்களே. எப்பவுமே நான் 6 மணிக்குள்ள உள்ளே போயிடுவேன். நான் 6 மணிக்கு பார்த்தோன்னா போக முடியல. என் டிரைவர் பார்த்தோன்னா இன்னைக்கு நான் கோயிலுக்கு கிளம்பும் போது பெரிய லெவலில் டென்ஷன் பார்த்தோன்னா படுத்துட்டாரு. ஆள் ரொம்ப பெரிய லெவலில் டென்ஷன் படுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா காரை விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் இன்னொரு காரில் கோயிலுக்கு கிளம்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். இந்த வைபோர்ட்லாம் பார்த்தோன்னா நீ கூடவே வராது, இறங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அப்படியே பார்த்தோன்னா கிளம்பி ஆச்சுங்களே. ஆன் த வேல பார்த்தோன்னா போகிறோம். ஆன் த வேல போகும்போது அப்பயும் ஒரு இன்சிடென்ட்டு, சில ஃபோன் கால்ஸும் பார்த்தோன்னா அது ஒரு ஃப்ரெஷர், அது ஒரு டென்ஷனு. நீங்கள் எப்படி பார்த்தோன்னா இதோ எப்படி பண்ணலாம், அது எப்படி பார்த்தோன்னா பண்ணிட முடியும், இது எப்படி பார்த்தோன்னா பண்ணிட முடியும், எப்படி இதெல்லாம் பார்த்தோன்னா ஆன்மீகத்தை எப்படி எடுத்துகிட்டு வந்துடும், சம்திங் அந்த மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட், அது ரிலேட்டடான ஒரு ஆர்கியூமெண்ட்டும் பார்த்தோன்னா ஓடிச்சிங்களே. கரெக்டாக மருதமலை போகும்போது, அந்த மருதமலை போனவங்க எல்லாருக்கும் தெரியுங்களே, அங்கே இருக்கக்கூடிய பாரதியார் யூனிவர்சிட்டி தாண்டினோடனே ஒரு SBI ATM பார்த்தோன்னா இருக்கும். ஸோ அந்த ஏடிஎம்மில் போயிட்டு கேஷ் பார்த்தோன்னா எடுத்தாச்சு. கேஷ் பார்த்தோன்னா எடுத்துட்டு அந்த ஏடிஎம்லேருந்து அந்த பேரிகார்டை கொஞ்சம் தான் பார்த்தோன்னா தாண்டுறேனே. பாரதியார் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த பேரிகார்டை கொஞ்சம் தான் பார்த்தோன்னா தாண்டுறேன். கொஞ்சம் தான் பார்த்தோன்னா அந்த பேரிகார்டை விட்டு பார்த்தோன்னா தாண்டுறேங்களே. கொஞ்சம் தூரம் கூட பார்த்தோன்னா இல்லவே இல்லை, கொஞ்சம் தான் பார்த்தோன்னா தாண்டுறேன். அப்படி தாண்டும் போதே ஒரு பெரிய இன்சிடென்ட்டு என்னன்னா, குறுக்க பார்த்தோன்னா மயில் நின்றுடுச்சு. மச்சானுடைய பார்த்தோன்னா வாகனம் மயில் பார்த்தோன்னா நின்றுடுச்சுங்களே. இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் பார்த்தோன்னா போக முடியல. காருக்கு பார்த்தோன்னா வழி விடாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்ஸாக்காக பார்த்தோன்னா பண்ணிட்டு இருக்கு. இப்படி போனால் அப்படியே பார்த்தோன்னா வருது, அப்படி போனால், அதாவது என்னைய மேல் நோக்கி கோயிலுக்கு பார்த்தோன்னா போக விடவே இல்லை. இருக்கு டிலே பண்ணிட்டே பார்த்தோன்னா இருக்கேன். போக விடாமல் இன்னொரு நான் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா போகிறேன். தேர் இழுக்கணுமே தேர் பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்களே 6 மணிக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 6:10 6:15 வரைக்கும் பார்த்தோன்னா நான் அடிவாரத்திலே பார்த்தோன்னா இருக்கேன். போக விடவே இல்லை.
அதுக்கப்புறம் அங்கே போயாச்சு. அங்கே போகும்போதும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரௌடு வேறு. அந்த க்ரௌடை பற்றி வந்து உங்களுக்கு தெரியுங்களே, இன்றைக்கி வேறு திருவோணம், கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ஹாலிடே, அது இல்லாமல் குரூப் பயிற்சி வந்து பார்த்தோன்னா தொடங்கியிருக்கு. மக்கள் எத்தனை பேர் வந்து பார்த்தோன்னா வருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நல்ல க்ரௌடு. அந்த க்ரௌட்லேயே வந்து பார்த்தோன்னா போகிறதுக்கு கார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுக்கு வந்து அதுலேயும் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அப்புறம் காரை அங்கே போய் வந்து பார்த்தோன்னா பார்க் பண்ணிவிட்டு டைரெக்டாக அர்ஜென்ட்டாக வந்து பார்த்தோன்னா ஓடுறீங்களே, பெரிய லெவலில் மாலை கூட வந்து பார்த்தோன்னா வாங்கவே முடியல. எப்பவுமே வந்து எல்லாருக்கும் செய்த ஆதி மூல ஸ்தானத்தில் வந்து பார்த்தோன்னா இருந்து, வள்ளி தெய்வான சகோதரிகள் வந்து பார்த்தோன்னா இருந்து, அதுக்கப்புறம் மச்சான் மருதமலை மச்சான், அதுக்கப்புறம் பஞ்சவிருச்சிக்க கற்பக விநாயக மச்சான், பாம்பாட்டி வந்து பார்த்தோன்னா தாத்தா, அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்குங்க, அதுக்கப்புறம் தேரில் வரக்கூடிய வந்து பார்த்தோன்னா மச்சான், அதுக்கப்புறம் பெருமாள் தகப்பு, அதுக்கப்புறம் என் மாமன் எல்லாமே இல்லை எம்பெருமான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மரகதவள்ளி வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் பூ மாலை எல்லாத்தையும் எப்பவுமே திருப்தியாக வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு போங்களேன். ஆனால் தேர் எடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நீ போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாயிடுச்சு. அதனால அப்படியே வந்து பார்த்தோன்னா கிளம்பிட்டேன். கரெக்டாக 6:25 தான் வந்து பார்த்தோன்னா தேர் அங்கேருந்து வந்து இழுத்துட்டே வந்து பார்த்தோன்னா வராங்க. தேர் அங்கேருந்து அப்போ தான் வந்து மூவ் ஆகுது. அதாவது அதோடைய பிளேஸ்லேருந்து அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா எடுக்கிறாங்களே, இறங்குதுல. அப்புறம் எப்போதும் போல வந்து பார்த்தீங்கன்னா தேரை போயிட்டு வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு எல்லாரும் வணக்கம் வச்சாங்க. எல்லாரும் போய்கிட்ட வந்து பார்த்தோன்னா வணக்கம் வச்சுட்டு நிறைய பக்தர்கள்லாம் வந்தாங்க, நிறைய பேர் தெரிஞ்சவங்களாம் வந்திருந்தாங்க. வணக்கம் குருஜி, வணக்கம் சுவாமிஜி, வணக்கம் சார் அப்படிலாம் வந்து பார்த்தோன்னா சொன்னாங்க. எல்லாருக்கும் வணக்கம்லாம் வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா விட்டு இருந்தாங்களே. அதாவது மக்கள் எல்லாம் தேர் பக்கத்தில் போய் நின்றுட்டு வந்து பார்த்தோன்னா இருந்தாங்க. தேரை வந்து கிளியர் பண்ணிட்டு, ஏன்னா தேர் வர தேவையான அந்த ரூட்டை வந்து பார்த்தோன்னா சரி பண்ணி வந்து பார்த்தோன்னா விட்டு மக்கள் எல்லாரும் அலாட் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா இருந்தாங்களே. அதாவது தேர் 6 மணிக்கு இழுத்துருக்க வேண்டியது, ஆனால் 6:25 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா தேர் இழுக்காமல் வந்து பார்த்தோன்னா வச்சுருந்தாங்க. அதோடைய வெளிப்பாடு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பார்த்தோன்னா அந்த கோபுரம் வந்து இருக்குங்களே, தேர் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் சுற்றி வந்து பார்த்தோன்னா வந்தவங்க எல்லாருக்கும் கோயிலை பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியுங்களே, கோயிலோடைய நேர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோன்னா வச்சு பூஜை பண்ணுவாங்களே. மொத்தம் 4 இடத்துல பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இடம் வந்து பார்த்தோன்னா அந்த இடம் பூஜை வந்து பார்த்தோன்னா பண்ணுறாங்க. பூஜை பண்ணிவிட்டு தேர் மூவ் ஆக போது செம்ம க்ரௌடு. நான் தெளிவாக வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன், அம்மா வந்து பார்த்தோன்னா வழி விடுங்க, சக்கரம் பக்கத்தில் நிற்காதீங்க, வீல் பக்கத்தில் நிற்காதீங்க, லெஃப்ட் சைடு நிற்காதீங்க, எல்லாரும் ஃப்ரண்ட்டில் வாங்க, இல்லை பேக்கில் வந்து பார்த்தோன்னா போங்க, சைடில் யாரும் நிற்காதீங்க, யாரும் வந்து பார்த்தோன்னா சாமியை தொட வேண்டாம், தேர் மூவ் ஆக போது, காலில் வந்து பார்த்தோன்னா பத்திரன்னு சொல்லிட்டு நான் கத்திட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கேன். எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கேன், தேரை யாரும் இழுக்காதீங்க, கொஞ்ச நேரம் இருங்க, எல்லாரும் சரி பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா வரேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்களும் வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க. அங்கே தேர் இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா அந்த அதுக்காக முருகருக்கு தொண்டு செய்யக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு சமுதாயம் வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்காங்களே. ஸோ அவங்களும் வந்து பார்த்தோன்னா அதை சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே. நானும் சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கேன், எல்லாரும் தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்கன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கேன். அதே மாரி தேர் மூவ் ஆக வந்து பார்த்தோன்னா போதும். மூவ் ஆகிற சமயத்தில் ஒரு அம்மா ஃபோனை வந்து பார்த்தோன்னா கையில் வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா வந்தாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்துட்டு அவங்க பையனை விட்டுட்டாங்க. அவங்க பையனை வந்து பார்த்தோன்னா அந்த அவங்க ஒரு கட்டை பேக் மாதிரி வந்து பார்த்தோன்னா வச்சுருந்தாங்க. அந்த பையனை வந்து பார்த்தோன்னா அந்த கட்டை பேக் துருவம் வந்து பார்த்தோன்னா இடிச்சு தள்ளுறாங்க. நீ போயிட்டு வந்து பார்த்தோன்னா போய் தொடுக்கும் விட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோனில் வீடியோ ஃபோட்டோ வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்களா. சுற்றி எல்லாரும் நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுக்கிறவங்களும் வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு இருந்தாங்க. கூட்டத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த குட்டி பையனுக்கு ஒன்றுமே தெரியவே வந்து பார்த்தோன்னா இல்லவே இல்லை. இத்தனை வருஷமா நடக்காத வந்து பார்த்தோன்னா ஒரு இன்சிடென்ட். இத்தனை வருஷமா நான் கோயிலுக்கு போகிறேன், எத்தனையோ நாட்கள் தேர் வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்கேன். என் கூட இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா தெரியும், என்னுடைய சிஷியர்களுக்கு தெரியும், என்னுடைய வந்து பார்த்தோன்னா நண்பர்களுக்கு வந்து பார்த்தோன்னா தெரியும், அங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாருக்கும் தெரியும். இத்தனை வருஷமா மருதமலை தேர் வந்து பார்த்தோன்னா இழுத்து வந்து பார்த்தோன்னா இருக்கேன், எத்தனையோ நாட்களை இழுத்து வந்து பார்த்தோன்னா இருக்கேன். ஒரு நாளும் இப்படி ஒரு இன்சிடென்ட்டை நான் பார்த்ததே வந்து பார்த்தோன்னா கிடையவே கிடையாதுங்களா. அப்படியே வந்து பார்த்தோன்னா ஆயிடுச்சு. தேர் மூவ் ஆகுது, அந்த பையன் வந்து பார்த்தோன்னா உள்ளே விழுந்துட்டான். கரெக்டாக வீல் பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா வீல் வந்து கால் மேலே ஏறிடுச்சு. ஷூ போடும் இல்லை, ஷூ போடக்கூடிய வந்து பார்த்தோன்னா அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஒட்டிடுச்சு, வீலோட வந்து பார்த்தோன்னா ஒட்டிடுச்சு. கிட்டத்தட்ட 3 டன்னு தேர் அப்படியே காலோடு வந்து பார்த்தோன்னா ஒட்டிக்கிச்சு. அப்படியே வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து அந்த ஃபேண்ட்டோடு ஒட்டிக்கிச்சு. ஒட்டிட்டு கத்துற ஆள் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியவே இல்லை. கத்துற ஆள் எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா கத்துறாங்க. ஓன்னு வந்து பார்த்தோன்னா அரோகரா சத்தத்தை தாண்டி வந்து பார்த்தோன்னா இந்த மரண ஓல சத்தம் அப்படின்வாங்களா, அது வந்து எல்லாரும் ஐயோ ஐயோ புல்லுன்னு சொல்லிட்டு வீல் மூவ் ஆகுது. வீல் மூவ் வந்து பார்த்தோன்னா ஆகுது. இவன் இப்படி இந்த பக்கமாக வந்து அவன் வலி தாங்க முடியாமல் வந்து பார்த்தோன்னா கத்திட்டு இருக்கான். வீல் உள்ள மாட்டிக்கிச்சு, கால் உள்ள மாட்டிக்கிச்சு, வீல் வந்து பார்த்தோன்னா மூவ் ஆகுது. அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பையனை இழுக்கணுன்றதுனால வந்து பார்த்தோன்னா தலையை உள்ளே விட்டாங்க தேருக்குள்ளே.
இவனும் வலிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இவனும் தலையை வந்து பார்த்தோன்னா உள்ள இடம் வந்து பார்த்தோன்னா போயிட்டான். அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்துட்டு வந்து ஓடி வந்து பார்த்தோன்னா வந்து அந்த பையனை பிடிச்சி வந்து பார்த்தோன்னா வெளியே வந்து பார்த்தோன்னா இழுத்துனேன். அந்த குழந்தைய பிடிச்சி வெளியே வந்து பார்த்தோன்னா இழுத்து அந்த அம்மா தலை வந்து செகண்ட் வீலில் போய் மாட்டலான்னு வந்து பார்த்தோன்னா போச்சு. அதையும் வந்து பார்த்தோன்னா பிடிச்சி இந்த பக்கம் அந்த அம்மா கையை பிடிச்சி வந்து பார்த்தோன்னா இழுத்து இந்த பக்கம் இழுத்து வந்து பார்த்தோன்னா விட்டாங்களே. இழுத்து விட்டோடனே கால் நசுங்கிடுச்சு ஃபுல்லாக. வந்து கால் நடக்க முடியாது. அதுக்கப்புறம் கால் வந்து பார்த்தோன்னா கூடாது. ஏன்னா அந்த போனோட சேர்த்து எக்ஸாக்டாக நம்ம ஷூ போடுவோம்ல, செப்பல் போடுவோம்ல, ஃபுல்லாக ஷூ எது வரைக்கும் கவர் ஆகிருக்கும் அது வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக சாக்ஸ் எது வரைக்கும் ஷூ சாக்ஸ் எது வரைக்கும் கவர் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக அப்படியே நசுங்கிடுச்சு ஃபுல்லாகவே. என் வாழ்நாளில் இந்நாள் வரைக்கும் நான் அப்படி ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்ததே கிடையாது. அப்படியே பார்த்து கண்ணெல்லாம் கலங்கிச்சு, அழுகையே வந்து பார்த்தோன்னா வந்துருச்சு. இன்னைக்கு இவ்வளோ நல்ல நாளில் வந்து பார்த்தோன்னா என் கோயிலில் இப்படி ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் வந்து பார்த்தோன்னா ஃபீல். என்னை அறியாமலே என் கண்ணிலேருந்து அது பாட்டுன்னு அப்படியே தண்ணி வந்து பார்த்தோன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை காப்பாற்றியாச்சு. அதுக்கப்புறம் தேர் வந்து பார்த்தோன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவன் கத்தறான், வலிக்குது, ஃபுல்லாக ஸ்டெப்ஸில் அங்கே தூக்கிட்டு போகிறாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் ரத்தம், அந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ரத்தம். அப்படியே வீல்லையும் வந்து பார்த்தோன்னா ரத்தங்களே. கொஞ்சம் விட்டு இருந்தால் ஒருவேளை நான் இழுக்காமல் வந்து பார்த்தோன்னா விட்டு இருந்தேன்னா, நான் பார்க்காம வந்து பார்த்தோன்னா விட்டு இருந்தேன்னா இன்றைக்கி 2 பேருமே லைவில் வந்து பார்த்தோன்னா இருந்திருக்க மாட்டாங்க. அது கோயிலுக்கு ஒரு பெரிய கட்டப்பேராக இருக்கும். மச்சானுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய வந்து பார்த்தோன்னா கட்டப்பேராக வந்து பார்த்தோன்னா இருக்கும். அங்கே இருக்கிற கோயில் ஸ்டாஃபுங்களும் வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு தான் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. ஸ்டாஃப் மேலே வந்து பார்த்தோன்னா மிஸ்டேக் கிடையாது. இல்லை அந்த தேரை வந்து பார்த்தோன்னா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா அந்த சமுதாயத்துக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த அவங்க மேலே மிஸ்டேக் வந்து பார்த்தோன்னா கிடையாது. இந்த பக்கம் பின்னால் இருந்த இந்த டஸ்ட்பின் வந்து பார்த்தோன்னா அந்த அம்மா பார்க்கல, ஃபோனை பார்த்துச்சே தவிர குழந்தைய வந்து பார்த்தோன்னா பார்க்கவே இல்லை. எல்லாரும் வந்து பார்த்தோன்னா சாமியை பார்க்க சொன்னால் சாமியை பார்த்துட்டு வீடியோ எடுங்க, ஃபோட்டோ எடுங்க, இல்லை வேறு யார்கிட்டயே கொடுத்து வந்து பார்த்தோன்னா எடுங்கன்னா இந்த கூட்டத்தில் அவங்க உட்காந்து எடுத்ததோடைய வந்து பார்த்தோன்னா வெளிப்பாடு இப்படி ஒரு விஷயங்கள். தலைக்கு வந்தது காலோடு வந்து பார்த்தோன்னா போச்சு அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்க முடியும். ஒருவேளை நான் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா போகலை அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? இதுதான் நான் அடிக்கடி சொல்கிறேன். நடப்பே உள்ள நன்மைக்கு ஏதோ ஒரு காரணத்தோடு தான் வந்து பார்த்தோன்னா இருக்கும். என் மச்சான் அப்பெல்லாம் வந்து பார்த்தோன்னா விட மாட்டான். இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு வலுவான காரணம் வந்து பார்த்தோன்னா இருக்கும். நான் டிலே ஆகும்போது வந்து பார்த்தோன்னா அப்படி தான். ஒருவேளை நான் போகாமல் விட்டு இருந்தா, எப்பவுமே செவ்வாய்க்கிழமை டைமில் வந்து பார்த்தோன்னா போகிற ஆள், நேற்று கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா போகல, இன்றைக்கி தானே வந்து பார்த்தோன்னா போனேன். ஒருவேளை நேற்று கோயிலுக்கு போயிருந்தேன்னா இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா போயிருக்க மாட்டேன். ஒருவேளை வந்து பார்த்தோன்னா என் கார் டிரைவர் வந்து பார்த்தோன்னா என்னை டென்ஷன் படுத்தாமல் இருந்தாருன்னா நான் அந்த கார்லேயே வந்து பார்த்தோன்னா போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கும். அந்த கார்லேயே போயிருந்தேன் இன்னும் சீக்கிரமாக வந்து பார்த்தோன்னா போயிட்டுருப்பேன். அவங்கள பார்த்துருக்க வந்து பார்த்த முடியாது. சம்திங் எல்லாமே ஒரு கனெக்டிவ் வந்து பார்த்தோன்னா விட்டிங். என்றைக்குமே வந்து பார்த்தோன்னா மயில் எனக்கு குறுக்க வந்து பார்த்தோன்னா நிற்காதுங்களே. எனக்கு மயில் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன். என் காரில் வந்து பார்த்தோன்னா நின்று இருக்கேன். நான் மயிலுக்கு வந்து மயில் பக்கத்தில் நின்று போய் வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோ எடுத்திருக்கேன், வீடியோ வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்கேன். மயிலுக்கு வந்து பார்த்தோன்னா தானியங்கள் வந்து கொடுத்துருக்கேங்க. கோயிலில் வந்து பார்த்தோன்னா இது நடந்துருக்குங்களே. ஸோ அப்படிலாம் இருக்கிற வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல மயில் என்னை டிஸ்டர்ப் வந்து பார்த்தோன்னா பண்ணிச்சு. என்னை வந்து லேட்டாக்கி வந்து பார்த்தோன்னா போக வச்சிச்சு. நான் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன், எப்பவுமே தேரை நான் முன்னோக்கி இழுத்துட்டு வந்து பார்த்தோன்னா போனேன். பின்னால் எல்லாரும் தள்ளுங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு நானும் தேரை கையை பிடிச்சி வந்து பார்த்தோன்னா இழுத்துட்டு போவேன். ஏன்னா இவங்க எல்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே வேற ஊர்லேருந்து வந்து பார்த்தோன்னா வருவாங்க. இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க. ஃபோர்ஸாக இழுத்துருவாங்க. இல்லை அந்த பக்கம் போய் டவுனிங்கில் கட் பண்ண முடியாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வந்து பார்த்தோன்னா இழுக்க முடியாமல் போயிட்டு வந்து பார்த்தா எங்கேயும் இடிச்சிருவாங்க. அதனால ஆல்டர்னேட்டிவ் பண்ணுறதுக்காக வந்து நானும் தேரில் கை வச்சு லெஃப்ட் வாங்க, ரைட்டு வந்து பார்த்தோன்னா வாங்க, இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்களே. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தோன்னா நான் தேரை பார்த்துட்டு வந்து தேரை இழுக்கல, தேரை சுற்றி யாரும் வந்து பார்த்தோன்னா வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து பார்த்தோன்னா என் மருதமலை முருகன் மச்சான் எனக்கு சொல்லிட்டு வந்து ஏதோ ஒன்று வந்து பார்த்தோன்னா இருக்கான். அப்படியே ஓடிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கு, கவனமாக இரு. நான் நல்லா தானே இருக்கேன், நான் என்ன கவனமாக இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்ல வரான்னு வந்து பார்த்தோன்னா தெரியல. க்ரௌடு அரோகரான்னு வந்து பார்த்தோன்னா சத்தம் போட்டுகிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு நிஜமாவே வந்து பார்த்தோன்னா தெரியல. மச்சான் என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா புரியல. கவனமாக இரு, இது மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா காதில் கேட்டுகிட்டே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்தோன்னா இப்படி ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தோன்னா நடந்துச்சுல. கொஞ்சம் நேரத்தில் போய் இருக்கல அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? ஸோ அதனால தான் நான் பக்தர்களுக்கு தெளிவாக சொல்கிற ஒரு விஷயங்கள், தேரை இழுக்கும்போது தயவு செஞ்சு யாரும் பக்கத்தில் நிற்காதீங்க. ஒன்று ஃப்ரண்ட்டில் போய் நில்லுங்க, இல்லை முன்னால் வந்து பார்த்தோன்னா நில்லுங்க, இல்லை தேர் நிற்கும் போது தொட்டு கும்பிடுங்க. யாரும் உங்களை தொட வந்து பார்த்தோன்னா வேணாம், யாரும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் தேரை பார்க்க வேணாம், யாரும் நீங்கள் சாமியை ஃபோட்டோ எடுக்க வேணாம், வீடியோ எடுக்க வந்து பார்த்தோன்னா வேணாம் அப்படின்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. இன்க்ளூடிங் வந்து பார்த்தோன்னா எனக்கும் அந்த அதிகாரம் வந்து பார்த்தோன்னா கிடையாது, எனக்கும் அந்த ரைட்ஸ் வந்து பார்த்தோன்னா கிடையாது. அது கோயில் ஸ்டாஃபுக்கும் சரி, இல்லை அவங்களுக்கு இவங்களுக்கும் யாருக்குமே
யாருக்குமே எந்த ஒரு பக்தரும் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த மாதிரி தேரை தொட்டு கும்பிட்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் வந்து பார்த்தோன்னா இல்லை. இந்த மாதிரி வந்து நீங்களாம் தொட்டு கும்பிடக்கூடாது, இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது கிடையாதுங்களே. ஆனால் சேஃப்டியாக வந்து பார்த்தோன்னா கும்பிடுங்க. சேஃப்டி ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தோன்னா முக்கியம். என் கோயிலில் இந்நாள் வரைக்கும் இப்படி ஒரு இன்சிடென்ட்டே நடந்ததே வந்து பார்த்தோன்னா கிடையாது. ஆனால் இன்றைக்கி இப்படி நடந்தது பார்க்கும்போது ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் ஃபீல் வந்து பார்த்தோன்னா ஆகிடுச்சுங்களே. இன்னது இப்படி வந்து பார்த்தோன்னா நடந்திருக்கு. இது மூலிமா என்ன மெசேஜ் வந்து பார்த்தோன்னா சொல்ல வந்து பார்த்தோன்னா வராங்க. இது மூலிமா என்னென்ன எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட்டை வந்து பார்த்தோன்னா கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு ஆள். இது மூலிமா என்ன மெசேஜ் வந்து பார்த்தோன்னா சொல்ல வரான். ஏன்னா ரத்த காவு அப்படின்றதும் வாங்கியிருக்கு. அந்த வீல்லாம் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ரத்தம். அப்புறம் நான் தான் வந்து வாட்டர் எடுத்து 4 வீலில் வந்து பார்த்தோன்னா தண்ணி ஊற்றி அந்த ரத்தத்தெல்லாம் வந்து பார்த்தோன்னா தொடச்சி விட்டு அப்புறம் ஃபஸ்ட் எய்டுக்கு வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு போயிட்டு கீழே இங்கே மேலேயே வந்து பார்த்தோன்னா மலை மேலேயே ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தோன்னா இருக்குது. எங்களை ஃபஸ்ட் எய்டு பண்ணக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தோன்னா இருக்குது. அங்கே போய் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ஆனால் ஸ்டெப்ஸு ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ரத்தம். அப்புறம் எல்லோரும் வந்து பார்த்தோன்னா பேசினாங்க, ரொம்ப சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம், சமயோஜமாக வந்து பார்த்தோன்னா செயல்பட்டீங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டும் வந்து பார்த்தோன்னா இருக்குது, அந்த குழந்தைய காப்பாற்றிட்டீங்க, கையை பிடிச்சி இழுத்துட்டீங்க டக்குன்னு, எப்படி வந்து பார்த்தோன்னா கவனித்து வந்து பார்த்தோன்னா வந்தீங்க. ஏன்னா நான் முன்னால் போயிட்டுருக்கேன், முன்னால் அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா போயிட்டு இப்படி வரல, லெஃப்ட் வந்து பார்த்தோன்னா வரணும், இந்த பக்கம் சரி பண்ணி இடுங்க அப்படின்னு அங்கே போய் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கமாக வந்து பார்த்தோன்னா பின்னால் யாரும் நிற்காதீங்க, சைடில் யாரும் நிற்காதீங்க, அங்கேருந்து சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா வராங்களே. இது எல்லாமே நடந்து நினைக்கும் போது வந்து ஓகே காலோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக இருந்தாலும் சரி. ஆனால் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு இதால் அடுத்து என்னென்ன நடக்க போகுது, என்ன சொல்ல வராங்க, என்ன மாதிரியான ஒரு மெசேஜ், என்ன ஒரு விஷயங்கள் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா சத்தியமாக தெரியல. ஒரு வேளை மெடிடேஷனில் உட்காந்தா மேபி அதாவது வந்து பார்த்தோன்னா தெரியலாம். இந்நாள் வரைக்கும் அப்படி நடந்ததே கிடையாது. நான் பார்த்ததே வந்து பார்த்தோன்னா கிடையாது. இந்நாள் வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்த நான் மருதமலை பார்த்ததே வந்து பார்த்தோன்னா கிடையாது. ஏன்னா எனக்கு மருதமலை அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தோன்னா பிடிக்கும். என் மச்சான் அவ்வளோ வந்து பார்த்தோன்னா பிடிக்கும். அந்த தேர் எடுக்கிறது அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அவ்வளோ சொல்ல முடியாத, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு என் மருதமலை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த கோயில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சா, சில விரும்பத்தக்காத நிகழ்வுகள்லாம் எனக்கே நடக்கும்போது அதிகாரத்தை கையில் வச்சுட்டு இருக்க சிலர்லாம் வந்து பார்த்தோன்னா எனக்கே ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது கோயிலுடைய நேம் வந்து பார்த்தோன்னா கெட்டு போயிடக்கூடாது, கோயிலுடைய நேம் கெட்டு போயிடக்கூடாது, என் மச்சான் வந்து பார்த்தோன்னா யாரும் வந்து குறை சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக நானே நிறைய இன்சிடென்ட்லாம் பெருசாக்காமல் வந்து பார்த்தோன்னா போயிட்டேன். நம்ம இது காரணமாக கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இந்த டிக்கெட்டுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் நிறைய இன்சிடென்ட் சமாதானப்படுத்தி வந்து பார்த்தோன்னா வச்சிருக்கேன். என் கோயிலுக்கு வந்திருக்கீங்க, முருகர் வந்து பார்த்தோன்னா அப்படிலாம் உங்களை கைவிட மாட்டார், முருகர் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேரை நான் கோயிலுக்கு வர வச்சிருக்கேன். எத்தனையோ வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்களை வந்து பார்த்துட்டு நான் சால்வ் பண்ணி வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கேன். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு கோயிலில் இன்றைக்கி இப்படி ஒரு விரும்பத்தக்காத ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தா நடந்து நினச்சி உண்மையாகவே மனசு அவ்வளோ வந்து பார்த்தோன்னா வருத்தம் ஆகிடுச்சிங்களா. சாப்பிடவே வந்து பார்த்தோன்னா தோணவே இல்லை. ஒரு மாதிரியாக வந்து ரொம்ப ஃபீல் வந்து பார்த்தோன்னா ஆகிடுச்சு. என்னடா அது இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செஞ்சு வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் மருதமலை வந்து வரவங்க யாராக இருந்தாலும் சரி, தேர் இருக்கும்போது குழந்தைங்களை பிடிங்க. குழந்தைங்கள் வந்து பார்த்தோன்னா பிடிங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, துருன்னு இருப்பாங்க, ஓடி போயிடுவாங்க. ஃபோனில் அப்புறம் வீடியோ வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பேசிக்கலாம், அதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கலாம். சாமி நின்னதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தேர் நின்னதுக்கப்புறம் அப்புறம் போய் சாமி நல்லா கும்பிடுங்க, நல்ல தரிசனம் பண்ணுங்க, நல்ல மனசார திருப்தியாக வந்து பார்த்தோன்னா தரிசனம் பண்ணுங்க. உங்களை யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. தயவு செஞ்சு தேர் இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடும் வந்து பார்த்தோன்னா வீல் பக்கத்தில் யாரும் இதுக்கப்புறம் நிற்காதீங்க. ஏன்னா மறுபடியும் வந்து பார்த்தோன்னா ஒரு ரத்தத்தை பார்க்குற அளவுக்கு எனக்கு நிஜமாவே வந்து பார்த்தோன்னா ஒரு தைரியமே வந்து பார்த்தோன்னா கிடையாது. ஏன் நான் இந்த மறுபடியுன்ற ஒரு வார்த்தை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு பின்னால் ஒரு காரணம் வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே. ஸோ தயவு செஞ்சு யாரும் வந்து பார்த்தோன்னா பக்தர்கள் யாரும் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து நிற்காதீங்க. அந்த குழந்தை வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக வந்து பார்த்தோன்னா சரியாகணும். இதால் வந்து பார்த்தோன்னா யாருக்கும் எந்த வித கெடுதலும் வந்து பார்த்தோன்னா நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேண்டிகிட்டே வந்தேன். எப்பவுமே எல்லாருக்காகவும் வந்து பார்த்தோன்னா வேண்டுவேன். இன்றைக்கி எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோன்னா வேண்டிட்டு வந்து பார்த்தோன்னா வந்தேன். இந்த தேர் இழுத்தவங்களும் சரி, இல்லை வந்து பார்த்தோன்னா அந்த குழந்தையும் சரி, அந்த அம்மாவும் சரி, இல்லை வேறு யாருக்குமே எதுவுமே வந்து பார்த்தோன்னா ஆகிடக்கூடாது. அந்த குழந்தை வந்து பார்த்தோன்னா இன்னும் சேமமாக வந்து பார்த்தோன்னா இருக்கணும், இன்னும் நல்லா வந்து பார்த்தோன்னா இருக்கணும். கால் கூடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா கால் நல்லா வந்து பார்த்தோன்னா சதெல்லாம் ஒட்டி அப்படியே தொங்க வந்து பார்த்தோன்னா ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா அந்த குழந்தையோட கால் சரியாகணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருகமச்சான் கிட்ட நான் வேண்டதில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கிறேன். ஸோ நடப்பேவெல்லாம் நன்மைக்கே. நான் என்னுடைய ஊருக்கு போகிறதுக்கும் வந்து பார்த்தோன்னா பிளான் பண்ணேன். நான் திருவண்ணாமலையில் இருக்க வேண்டிய வந்து பார்த்தோன்னா ஆள்
நேற்று இன்றைக்கெல்லாம் நான் திருவண்ணாமலையில் இருந்திருக்க வேண்டிய வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு ஆள் திருவண்ணாமலை வந்து பார்த்தோன்னா போகலை. நான் திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் வந்து பார்த்தோன்னா பண்ணி வந்து பார்த்தோன்னா வச்சேன். ஆனால் வந்து திருவண்ணாமலை வந்து பார்த்தோன்னா போகலை. ஒருவேளை நான் திருவண்ணாமலை போயிருந்தேன்னா இன்றைக்கி கோயிலுக்கு போயிருக்க மாட்டேன். ஒருவேளை நான் இன்றைக்கி கோயிலுக்கு போகல அப்படின்னா அங்கே விரும்பத்தகாத வந்து பார்த்தோன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கும். 2 உயிர்கள் வந்து பார்த்தோன்னா போயிருக்க ஒரு சூழ்நிலைகள் உருவாகிருக்குங்களு. ஸோ என் மச்சான் என்னை கரெக்டாக பிளான் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா நிப்பாட்டினா, கரெக்டாக பிளான் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா நிற்க வந்து பார்த்தோன்னா வச்சான். யாரால் எதை பண்ண முடியுமோ, யாருக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த பொறுப்பை கொடுக்க முடியுமோ அதை வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கானு. இதற்கப்புறமும் தெய்வம் இருக்குது, இதுக்கப்புறமும் வந்து பார்த்தோன்னா தெய்வம் வந்து பார்த்தோன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே வந்து பார்த்தோன்னா கிடையாதுங்களே. அந்த குழந்தை வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வந்து பார்த்தோன்னா வரணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் என் மாமன் எல்லாம் அல்ல எம்பெருமானையும் பஞ்சவிருச்ச விநாயக மச்சானையும் மருதமலை முருக மச்சானையும் பாம்பாடி சித்தர் தத்தாவையும் மரகதவல்லியும் வந்து பார்த்தோன்னா நான் வேண்டி விரும்பி வந்து பார்த்தோன்னா கேட்டுக்கிறேன். நல்லதே நடக்கட்டும். நடப்பவை எல்லாம் நன்மைக்கு, நடப்பவை எல்லாம் நன்மைக்கு, நடப்பவை எல்லாம் நன்மைக்கு. உங்கள் லைஃப்பில் இந்த செகண்டில் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கலாம், எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம், பண நெருக்கடியில் இருக்கலாம், மன நெருக்கடியில் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம், இல்லை குடும்பம் சரியில்லாமல் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம், என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம். நிறைய உறவுகள் விட்டு வந்து பார்த்தோன்னா போயிருக்கலாம், இல்லை நிறைய பேர் உங்களை ஏமாற்றிருக்கலாம், நிறைய பேர் உங்களை கஷ்டப்படுத்திருக்கலாம், காயப்படுத்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்காம வந்து பார்த்தோன்னா இருக்கலாம், உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்காமல் வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கலாம். அதுக்கு பின்னால் கட்டாயம் ஒரு காரணம் ஒன்று இருக்குது. ஸோ நடப்பவை எல்லாம் நன்மைக்கு. நான் அதை இன்றைக்கி லைவாக வந்து பார்த்தோன்னா உணர்ந்தேன். இதைத்தான் வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் சொல்கிறேன். ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எல்லாமே நடந்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே. நடப்பவை எல்லாம் நன்மைக்கு. ஏகலை இறைவனை மீறி எதுவுமே வந்து பார்த்தோன்னா நடக்காது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி இந்த செகண்ட் இப்படி வந்து பார்த்தோன்னா இருக்கிறது. இந்த ஊர்லேருந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் போயிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சம்பவம் உங்களுக்கு நடக்காமல் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம், இல்லை உங்கள் கல்யாணம் தள்ளி போயிருக்கலாம், இல்லை உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது வந்து பார்த்தோன்னா தள்ளி போய் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான XRY என்ன மாதிரியான சுச்சுவேஷன் வேணாலும் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம், எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை வேணாலும் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம். அதுக்கு பின்னால் உங்களுடைய நன்மை ஒன்று வந்து பார்த்தோன்னா இருக்குது, உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு நன்மை ஒன்று இருக்குன்றது தயவு செஞ்சு வந்து பார்த்தோன்னா நம்புங்க. நடப்பவை எல்லாம் நன்மைக்கு, நடப்பவை எல்லாம் நன்மைக்கு, நடப்பவை எல்லாம் நன்மைக்கு, நடப்பவை எல்லாம் நன்மைக்கு, நடப்பவை எல்லாம் நன்மைக்கு மட்டுமே. நன்றிகள்.